மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 24வது அகில இந்திய மாநாடு ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி துவங்கி 6ஆம் தேதி வரை மதுரையிலே நடைபெற இருக்கிறது. தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை எதிர்த்து பாண்டிய மன்னனுடைய கோட்டை கொத்தளங்களை அதர வைத்து நீதி கேட்ட கண்ணகி நெடும்பயணம் நடந்த அந்த நெடிய வீதிகளில் மதுரையிலே இந்த மாநாடு நடக்கிறது என்று சொன்னால், மோடி அரசாங்கத்தினுடைய குடுமியை பிடித்து ஆட்டக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாடு இன்றைக்கு மதுரையில் நடைபெற இருக்கிறது. நாடு விடுதலை அடைந்து 75வது ஆண்டுகால சுதந்திரத்தையெல்லாம் கொண்டாடிவிட்ட இந்த நிலையிலும் கூட உழைக்கக்கூடிய மக்கள் அத்துணை பேரையும் பசி, பஞ்சம், பட்டினி என்கிற இல்லாமை, கல்லாமை போன்றிருக்கிற, படித்தவர்களுக்கு வேலையில்லா திண்டாட்டம் போட்டிருக்கிற, ஆட்டி பிடித்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட சூழல் தான் இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கிறது. குறிப்பாக மோடி ஆட்சிக்கு வந்திருக்கிற இந்த 10-12 ஆண்டு கால வரலாற்றில் மிகப்பெரிய அளவுக்கு கார்ப்பரேட் முதலாளிகள் அளவுக்கு அதிகமான சொத்துக்களை குவித்திருக்கிறார்கள். ஒரு புள்ளிவிவரம் சொல்லுகிறது, ஒரு நாளைக்கு 24,000 கோடி ரூபாயை கார்ப்பரேட் முதலாளிகள் தங்களுக்கு லாபமாக ஈட்டுகிறார்கள். அப்படியானால் இந்தியாவில் இருக்கிற முதலாளிகள் ஒரு நாளைக்கு பல ஆயிரம் கோடிகளை லாபமாக ஈட்டுகிறார்கள். சமீபத்தில் நம்முடைய தமிழகத்தினுடைய அமைச்சர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் ஆங்கிலத்தில் இருக்கிற இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையிலே ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அந்த கட்டுரையில் அவர் எழுதுகிற போது விவரத்தை என்ன சொல்கிறான்னு சொன்னால், 1970ஆம் ஆண்டு இந்தியாவிலே இருக்கிற ஒரு தனிநபருடைய வருமானம் $368. அதே 1970ஆம் ஆண்டு சீனாவிலே இருக்கிற மக்களுடைய ஒரு தனிநபர் வருமானம் $318. ஆனால் 50 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் சொல்லுகிறார், சீனாவினுடைய தனிநபர் வருமானம் $12,614 உயர்ந்திருக்கிறது. அதாவது $318 $12,614 உயர்ந்திருக்கிறது. ஆனால் இந்தியாவுடைய தனிநபர் வருமானம் $368 $2,480 உயர்ந்திருக்கிறது. அப்படியானால் சீனா கடந்த 50 ஆண்டு காலத்திலே 35 மடங்கு வருமானம் பெருகியிருக்கிறது. ஆனால் இந்தியாவுடைய வருமானம் ஒரு 6 மடங்கு 7 மடங்கு கூட பெருகவில்லை என்று சொன்னால், தனிநபர் பெருகவில்லை என்று சொன்னால் இந்தியா எங்கே இருக்கிறது, சீனா எங்கே இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அடிப்படையான காரணம், சீன அரசாங்கம் ஒரு பொது உடைமை அரசாங்கம் இருக்கிற காரணத்தினாலே அங்கே வளம் பெருகுகிறது, தனிநபர் வருமானம் பெருகுகிறது, எல்லா மக்களுக்கும் எல்லாமே என்கிற அப்படிப்பட்ட சூழல் உருவாகிறது. ஆனால் முதலாளித்துவ பாதையை மேற்கொண்டிருக்கிற இந்தியாவில் பெருமுதலாளிகள் கோடீஸ்வரர்களாக மாறியிருக்கிறார்கள். ஆனால் ஏழை எளிய உழைப்பாளி மக்கள், பெரும்பகுதியான மக்கள் இன்றைக்கு அன்றாட வாழ்வுக்கே அவதிப்படுகிற நிலைமை என்பது, இந்த சமூகத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவிலே ஏதோ ஒரு மாநிலத்திலே ஆட்சிக்கு வர வேண்டும், ஒரு மாநிலத்தில் 4 நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை பெற வேண்டும் என்பதல்ல. அடிப்படையான நோக்கம் இந்த நாட்டை ஒரு பொது உடைமை சமூகமாக மாற்ற வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தில் தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றை விட இந்த மாநாட்டில் மையமான நோக்கம் என்னவென்று சொன்னால், தமிழகத்தில் இருக்கிற 2 கோடிக்கு அதிகமாக இருக்கிற இளைஞர்கள், ஆனால் அந்த இளைஞர்களை எல்லாம் இன்றைக்கு சாதி மத அமைப்புகள் பல்வேறு திசையில் திருப்பி சாதிய மோதல்களை உருவாக்குவது, பள்ளியிலே ஒரு மாணவன் ஒரு அணியிலே வெற்றி பெற்று விட்டான் என்பதனாலே அவன் தாழ்த்தப்பட்ட சாதியை காரணத்தினால் உயிருக்கு ஆபத்து அளவுக்கு அவள் தாக்கப்படுகிறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு சமூகம் பின்தங்கி போய் கொண்டிருக்கிறது. எனவேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மாநாட்டின் மூலம் சாதி மத மோதல்களை தவிர்க்க வேண்டும், சாதிய ஏற்றத்தாழ்வை ஒழிக்க வேண்டும், ஒரு சமூக நலன் சார்ந்த சிந்தனையாக மாற்றுகிற அப்படிப்பட்ட பணியிலே ஈடுபட வேண்டும், அவர்களை ஈர்க்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த மாநாட்டிலே மையமான குறிக்கோளாக நாங்கள் வைத்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். வேறு பல கட்சிகளில் தலைவர்கள் தான் தீர்மானங்களை எடுப்பார்கள், தொண்டர்கள் அதற்கு தலையாட்டுகிற நிலைமை என்பதுதான் ஏற்படும். ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு கொள்கையை உருவாக்குகிற பணியிலே கீழ்மட்டத்தில் இருக்கிற வரைக்கும் கலந்து பேசி ஒரு கொள்கையை உருவாக்குகிற கட்சி என்கிற அடிப்படையில் நாங்கள் உருவாக்குகிற இந்த பாதையை பல்லாயிரக்கணக்கான கட்சி தோழர்களுக்கு முன்னாலே தெரிவித்து அவருடைய ஆலோசனைகள், கருத்துக்கள்லாம் கேட்டு பெற்றிருக்கிறோம். அவைகளெல்லாம் இறுதிப்படுத்தி ஒரு செயல் வடிவம் கொடுக்கிற மாநாடாக இந்த மாநாடு அமையும். எனவே இந்த மாநாடு வழக்கமான ஒரு மாநாடாக, கூடிக்கலைகிற மாநாடாக இருக்காது. தமிழகத்தை பொறுத்த வரையிலே ஒரு திருப்புமுனை மாநாடாக இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரையிலே மதசார்பற்ற ஆட்சி பீடம் ஏற்றுவதற்கான கட்டியம் கூறுகிற மாநாடாக இந்த மாநாடு அமையும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.